அந்த பூத் ஏஜென்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியெல்லாம் நைட்டில் யாரை ஏன்னா நமக்கு தான் நான் சொன்னேன்ல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னாலே இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு. எனக்கு என்னமோ விஜய் தான் பயப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. விஜய் தமிழக அரசியலை பார்த்து அச்சப்படுகிறார் என்பதற்கு முதல் ஒரு உதாரணம், அவர் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சாரு. எல்லாருக்கும் டெபாசிட் போயிரும்ன்ற பயம், முதல் தேர்தலே அம்பலப்பட்டுருவோம்ன்ற பயம் நிக்கல. நான் சவால் விட்டு சொல்றேன் சார், தேர்தலுக்கு முன்னால சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவையாவது பத்திரிகையாளர் சந்திப்பாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யாரோ சொன்னீங்களா, ஒரு பேர் சொன்னீங்களா, யாராவது ஆனந்தா, அவரை சொல்லுங்க. எதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னு தெரியாது. பத்திரிகையாளருடைய எந்த கேள்விக்கும் பதிலளிக்க துப்பு இல்ல, சந்திக்கவே துப்பு இல்ல, திராணி கிடையாது. ஆனா அவரை பார்த்து நாங்க பயப்படுறோமா? இந்த மாதிரி பேச்செல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதிமுக கூட்டணியில தாவக இணைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மாநாடுலாம் நடத்திருக்காங்க. உங்க எண்ணம் நல்ல எண்ணம், நல்ல எண்ணத்தோடு கேட்கிறீங்க, நல்லதாவே நடக்கட்டும். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெல்வதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியுடைய லட்சியம். 200 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்வது நிச்சயம் என்று நாங்க நினைச்சிருந்தாரா இல்ல, எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். பாஜக தலைமையிலான அணி, அதையும் மூடினேன்.